ஹலோ மக்களே, வெல்கம் டு வாகா வைப்ஸ். ப்ளீஸ் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, வீடியோக்கும் லைக் பண்ணிருங்க, அப்புறம் கோச்சிக்காம உங்க வட்டாரத்துக்கும் ஷேர் செஞ்சிருங்க. நன்றி. இப்போ வீடியோ உள்ள போகலாம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், சில சுவாரஸ்யமான மற்றும் தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல்கள். முதல் தகவல், மின்னஞ்சலை மெயில் கண்டுபிடித்தவர் யார் தெரியுமா? பொதுவாக நாம் இப்பொழுது பெரிதளவில் பயன்படுத்திக் கொண்டிருக்கும் மின்னஞ்சலை கண்டுபிடித்தவர் வெளிநாட்டவர்கள் என்றுதான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த மின்னஞ்சலை கண்டுபிடித்தவர் தமிழ்நாட்டை சேர்ந்த சிவா ஐயாதுரை ஆவர். சிவா மெயிலை கண்டுபிடிப்பதற்கு முன்னரே கணினியில் சிறு தகவல்களை அனுப்பும் முறை இருந்தது. அதனை ரேமண்ட் டாம்லின்சனின் கண்டுபிடித்தார். இருப்பினும் அது இரு கணினிகளிடையே சிறு தகவலை அனுப்ப மட்டுமே உதவியது. ஆனால் சிவா உருவாக்கிய மின்னஞ்சல் முறையானது எந்த கணினியிலிருந்தும் பிற கணினிகளுக்கு இணைய வழியில் தகவல்களை அனுப்பக்கூடியதாகும். அடுத்ததாக, பொதுவாக சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே பிஸ்கட் அதிகமாக விரும்பி சாப்பிடுவார். பலர் டீ அருந்தும் போது பிஸ்கட்ஸ் நனைத்து சாப்பிடும் பழக்கம் இருக்கும். இத்தகைய பிஸ்கட்டில் சிறு சிறு ஓட்டைகள் இருக்குமல்லவா? இந்த ஓட்டையை பலர் டிசைன் என்றுதான் நினைப்பார்கள். ஆனால் அந்த ஓட்டைகள் டிசைன் கிடையாது. பிஸ்கட் நன்றாக வெந்து வருவதற்காக அதில் ஓட்டை இடப்படுகிறது. அடுத்ததாக, இறப்பை இல்லாத உயிரினம். இதன் பெயர் ஜெல்லிபிஸ். இந்த மீனுக்கு இறப்பு என்பதே கிடையாது. இதனை கடலை விட்டு வெளியே எடுக்கும் வரை இறப்பு இதற்கு வரவே வராது. அடுத்ததாக, இரவே இல்லாத நாடு எது? ஐரோப்பாவின் வடக்கு பகுதியான நார்வேயில் ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை 5 மாதங்களுக்கு சூரியன் மறைவதே இல்லை. அதாவது இரவே கிடையாது. ஏனெனில் இது ஆர்டிக் பகுதிக்கு மிக அருகில் உள்ளது. அடுத்ததாக, வித்தியாசமாக தூங்கும் விலங்கு. டால்பின் உலகில் வித்தியாசமாக தூங்கும் பண்புகளை கொண்ட விலங்காகும். டால்பின் தூங்கும் போது ஒரு கண்களை திறந்து கொண்டு மற்றொரு கண்களை மூடிக்கொண்டு வித்தியாசமாக தூங்குமாம். இதற்கான காரணம், நம்மை போல் 2 கண்களையும் மூடி உறங்கினால் அது மூச்சு திணறி இறந்துவிடும். ஏனென்றால் நம் மூளை போன்று அவற்றின் மூளை தன்னிச்சையாக செயல்படாது. அப்படியே 2 கண்களை மூடினால் மூளை செயலிழந்துவிடும். அதனால் இது தூங்கும் பொழுது மூளையின் ஒரு பகுதியை மட்டுமே தூங்க அனுமதிக்கும். வலது மூளை உறங்கினால் இடது கண் திறந்திருக்கும். இது போன்றுதான் கண்களை மாற்றி மாற்றி தூங்கும். ஓகே, இதோட வீடியோவை முடிச்சுக்குவோம் மக்களே. அடுத்த வீடியோல பார்ப்போம். அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் லைக் ஷேரை பார்த்து பண்ணிவிடுங்க. ஓகே, டாட்டா, கிளம்புறேன்.